நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடா கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? காதல் தெய்வீகமானதை நீ தானே சொன்ன. ஷப்பா கடிச்சிட்டனா? பயங்கரமா இல்லாண்டல பூசாரி பைய சந்தேகனோட அலையறான். அங்கட்டு இங்கட்டுன்னு சுத்தி அவங்கெல்லாம் மாட்டுறதுக்கு அகிலம் காக்கும் அகிலாண்டேஸ்வரி கோயில தஞ்சம் பூட்டோம்னா பிரச்சனை இல்லைல்ல. போலாமா? ஊர்ல இருக்க எல்லா கோவிலுக்கும் என் அண்ணன் தான் பொறுப்பு, தெரியும்ல? அண்ணனும் பூசாரியும் எனி டைம் வருவாங்க. அதுக்கு தான் இந்த கோயிலுக்கு கூட்டு வந்தேன். இந்த கோயில் சூனாப்பானா குடும்ப கோயில். உங்க அண்ணனோட பவர்லாம் எங்க செல்லுபடி ஆகாது. வா. ஆண்டலே என்ன? என் கையை பிடிச்சி நடக்கலாம்ல? நான் என்ன பள்ளிக்கூட பிள்ளையா உன் கையை பிடிச்சு நடக்கிறதுக்கு? சொல்லு. இல்ல சொன்னா நீ டென்ஷன் ஆவ. பரவாயில்ல சொல்லு. பாப்பா பள்ளிக்கூடம் போலையா? 2 இடி இடிச்சா போதும் உடனே ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்களே. சரி சரி முறைக்காத வா. பரமேஸ்வரியம் விஹாய நமஹ பரிபூர்ண காகடாத பிரசித்திரஸ்து. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதிகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஆத்மவிநாய பிரே கன்யாகுமாரி தீமஹி. ஒழுங்கா சாமியை பார்த்து கும்பிடு. கண்ணை மூடிட்டு தானே இருந்த, அப்புறம் எப்படி நான் பார்த்தா தெரியும்? ஆண்டவளே சாமி கும்பிடுறா. सर्वशाब्दे सर्वशतुर्थे सर्वमेव तेनाप्नोति सर्वं जयति सर्वाभीष्टबलसिद्धिरस्तु. இந்தாங்கோ. அப்புறம் என்ன அப்புறம்? ஒண்ணும் இல்ல, சும்மாதான். ஆண்டலே சொல்லுடா. எதுக்கு இங்க கூட்டு வந்தேன்னு கேட்டல. இந்த கோயில்ல ஒரு சின்ன சென்டிமெண்ட் இருக்கு. என்ன சென்டிமெண்ட்? என் அப்பா அம்மாவும் கல்யாணம் பண்ணாதீங்க தான். அப்படியா? ஆமா ஆண்டலே, வீட்டை விட்டு ஓடி வந்து பண்ண கல்யாணம் இல்ல. ஊர்ல எல்லா கோயிலும் உங்க அப்பாவோட கண்ட்ரோல்ல இருந்துச்சு. அதனால கோயில் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றதுக்கெல்லாம் அந்த காலத்துல சட்டமும் இல்லை. அந்த சமயத்துல சூனாப்பானா தான் இந்த கோயில்ல அப்போ கல்யாணம் பண்ண பர்மிஷன் கொடுத்தாங்க. நாளைக்கு நம்ம 2 பேரும் ஓடி வந்தா கூட ஊர்ல வேற எந்த கோயிலும் கிடைக்காது. சூனாப்பானா கோயில் தான் உதவி பண்ணணும். நாம எதுக்கு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கணும்? அப்புறம் நான்லாம் ஓடி வருவேன்னு கனவு கண்டுட்டு இருக்கியா? ஆ? பெர்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் கல்யாணம். ஐயோ என்னடா ஐயோ? சரிம்மா, அது கூட ஓகே தான். என்ன ஓகே? எப்படி இந்த ஜென்மத்துல பர்மிஷன் தர மாட்டாங்க. அது வரைக்கும் நம்ம 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கலாம்ல. காலமெல்லாம் காதல். ஆமா. ஏண்டா கல்யாணம் ஆகலனா தான் காலமெல்லாம் காதல் பண்ணுவியா? கல்யாணம் ஆயிட்டா லவ் எல்லாம் போயிடுமா? இல்ல அது இல்ல ஆண்டலே, பயமா இருக்கு ஆண்டலே. என்ன பயம்? ஆண்டலே, நான் கனவுலையும் நினைச்சு பார்க்காத ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த சந்தோஷம் நிலைக்குமான்னு பயமா இருக்கு. உனக்குலாம் நான் ஒர்த்தே இல்லை. என் தங்கச்சி காதலிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு உங்க அண்ணன் கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லு. அதை சொன்னா ஒத்துக்குவாரா? எனக்கும் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லு. ஆண்டலே, எனக்கு உன்னை மட்டும் தான் பிடிக்கும்னு சொல்லு. காதலிக்கவே முடியாத 2 பேர் இப்ப காதலிக்கலையா? அதே மாதிரி தான் நம்ம காதலும் அதுவாவே நடக்கும். உத்தரவானது. என் ஆசீர்வாதம் எப்பவுமே உனக்கு இருக்கும்.
ஆண்டல நானும் என்ன இல்லை குங்குமம் என்னப்பா இங்க நின்னுட்டு இருக்க? என்னப்பா என்னாச்சு? ஒன்றும் இல்லை, அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போச்சு. வீட்டில் வேற ஆள் இல்லை, கூட இருந்து கவனிக்க வேண்டியதாக போச்சு. அதே இந்த ஃபோனில் வேற பிரச்சனையா, கீழே விழுந்து டிஸ்பிளே கட் ஆயிடுச்சு. எந்த நம்பருக்குமே கூப்பிட முடியல. ஃபோன் அடித்தாலும் அது யாரு என்னன்னு தெரியல. அதனால தான் உனக்கும் ஃபோன் பண்ண முடியல. ஏப்பா, நான் பொய் சொல்கிறேன்னு எதுவும் யோசிக்கிறியா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏப்பா, நான் பொய் சொல்கிறேன்னு எதுவும் யோசிக்கிறியா? இல்லை சத்தி, நிஜமாவே தான் சொல்கிறேன். ஏதாவது பேசியா? என்னாச்சு? பூசாரி, உனக்கு பொய் சொல்ல வராதுடா, உண்மையை சொல்லு. என்னப்பா நீ எனக்கு பொய் சொல்ல வராதுங்கிற? அதெல்லாம் சூப்பரா சொல்லுவேன். எம்பிட்டு பொய் சொல்லியிருக்கேன் தெரியுமா? நீ என்னமோ எனக்கு பொய் சொல்ல வராதுன்ற. இல்லை, திரும்பவும் சொல்கிறேன், உனக்கு பொய் சொல்ல வராது, உண்மையை சொல்லு. ஏடா விஷயம்? சத்தியமா தான்ப்பா. உங்கள் ஆத்தாவுக்கு உடம்பு சரியில்லை, படுத்த படுக்கையா இருக்குப்பா. ஓ, அப்போ நான் காலையில் சந்தையில் பார்த்தேனே, அது யாரா இருக்கும்? டேய், ஏடா பிரச்சனை உனக்கு? டேய், உண்மையை சொல்கிறா, ஏடா பிரச்சனை? எதுக்கு என் ஃபோன் எடுக்கல, நீ பார்க்கவில்ல? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறது? ஏதாச்சும் பண்ணி உருப்படலாம்னு தான் வீட்டில் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். அதான் 4 பேரை போய் பார்த்துட்டு வந்தேன். இல்லை, இன்னும் ஒரு வாட்டி போய் சொன்ன கொண்டே முடியும் பார்த்துக்க. உருப்படுற மூஞ்சியை பாரு. இல்லப்பா. இல்லை, உருப்படுறா இருந்தால் என்கிட்ட சொல்லிட்டு உருப்பட வேண்டியதானே? எதுக்கு நீ பார்த்து பயந்து ஓடி போய் தெரியாமல் உருப்படணும்னு நினைக்கிற? இல்லை பூசாரி, என்னமோ நடந்திருக்கு, என்னன்னு சொல்ற? எனக்கு என்னப்பா நடந்துற போகுது? நீ தான் ஆத்தாவை காலையில் சந்தையில் பார்த்தல. எனக்குன்னு இருக்கிறது அவ ஒருத்தி தான். அப்புறம் வேற என்னப்பா ஆயிட போகுது? இல்லை, நான் என்னமோ நடக்குன்னு சொன்னது உனக்கு இல்லை, எனக்கு. இல்லை, ஏன்னா நடந்துச்சு? ஒன்றும் இல்லைப்பா. இல்லை, எதரா என்கிட்ட சொல்றதுக்கு யோசிச்சுக்கிட்டு இப்படி பயந்து ஒழிஞ்சித்துற? சத்தி, வாரா பூசாரி, இன்னைக்கு நேத்து இல்லடா, நீ நானும் பல வருஷமா சுத்திட்டு இருக்கோம். உன் மனசு என்னன்னு எனக்கு தெரியாதா? இல்லை, திரும்ப என்கிட்ட போய் சொல்லாத. இல்லப்பா, அது இல்லை, நீ மூஞ்சியை பார்த்து பேசுறா, என் கண்ணை பார்த்து சொல்லு, என்னடா பிரச்சனை? ஏடா அழுகுற? டேய், சொல்லுன்றல்ல. ஒன்றும் இல்லைப்பா. ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லைப்பா. நிஜமாவே ஒன்றும் இல்லையா? சத்தி, உனக்கு ஒன்றும் ஆகாது சத்தி. பூசாரி, எனக்கு நல்லது பண்ணுறதா நினச்சிக்கிட்டு என்கிட்ட எதையும் மறைக்காதடா. எப்பயும் போல என்கிட்ட உண்மையை சொல்லு.
சொல்றா. என்னடா பூசாரி, எனக்கு கேட்கறதுக்கு ஒரே யோசனையா இருக்குடா. நீயே சொல்றா, என்ன நடந்துச்சு? இல்லப்பா, அவங்க யதார்த்தமா கூட பார்த்துருக்கலாம். நெத்தியில குங்குமம் வச்சிருக்கலாம். நம்ம எப்பவுமே திருட்டு பயலா, அதனால நம்ம கண்ணுக்கு எல்லாமே திருட்டுத்தனமா தான் தெரியுது. இல்ல சத்தி, நிஜமா தான் சொல்றேன். ஏண்டா பூசாரி, இது ஒன்றும் இல்லைன்னு நினச்சிருந்தேன்டா நேரம் வந்து என்னை பார்த்துருக்க மாட்டியா? உனக்கே தப்பா தெரிய போய்த்தோன்றா ஓடி ஒளிஞ்சிருக்க. ஏன்பா, அதுக்கு என்னப்பா சம்பந்தம்? அவங்க தப்பு பண்ணதுக்கு நான் ஏன் ஓடி ஒளியணும்? ஏய், அவங்க தப்பு பண்ணுறாங்க, அதை நீ பார்த்துட்ட. என்னை பார்த்தேன்னு அந்த உண்மையாண்ட சொல்லணும். அதுக்கு பயந்தாண்டா நீ ஒளிஞ்சிட்டு இருந்த. சத்தி, டேய் பூசாரி, எங்கள் அப்பா அம்மாவை விட அதிகமாக நீ என் கூட இருந்தவன்டா. நான் உன்னை என்ன வேணாலும் பேசுவேன்டா. அடிப்பேன், பிடிப்பேன், சண்டை போடுவேன். அதுக்காக உன்னை நான் சாதாரணமாக நடத்துகிறேன்னு நினச்சிட்டியா? சத்தி, ஏய், உன் மனசு என்னன்னு தெரியுமாடா? வெண்ண சொல்லிட்டேல, விடு, நான் பார்த்துக்கிறேன். வா, உங்கள் வண்டியில் பா ஒரு நிமிஷம். கண்ணால பார்க்கறதும் போய், காதால கேட்கறதும் போய். தீர விசாரிச்சு அறிவதே மெய்யின்றிய. ஆமாப்பா, எதுவாக இருந்தாலும் இன்னொரு 4 முறை யோசிச்சுக்கோ. எடுத்தோம் கவுத்தோம்னு நானும் சொன்ன மாதிரி ஆயிடக்கூடாதுப்பா. அதனால தான் உன்னை பார்க்க வராமல் வெளியில் சுற்றிட்டு இருந்தேன். நான் புகார் சொல்கிறது உன் உசுரை பற்றி. அதனால தான் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் அம்புட்டு யோசித்தேன். டேய், ஆண்டாளை பற்றி நீ எவ்வளோ யோசிக்கிறப்ப நான் யோசிக்க மாட்டேன்னா? நான் விசாரிக்கிறேன், உண்மையை நான் கண்டுபிடிக்கிறேன். ஹலோ, ஆண்டாள் பேசுறேன். சொல்லு செல்லம். ஹலோ, போன் அடிச்சா செல்லோங்கிறது, இல்லனா டீல்ல விடுறது. என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னதான் நினச்சிட்டு இருக்கேன். இந்த அல்வாலாம் இங்க வேணாம். ஏன் 4 நாளா போன் பண்ணல? ஒன்றும் நாண்டல, மாமா கடுமையான களப்பணி ஆத்திட்டு இருக்கேன். தேர்தல் வியூகம் அமைச்சு உங்கள் அப்பாவை லாக் பண்ணிட்டு இருக்கேன். அதான் பிஸி. சரி, எப்ப பார்க்கலாம்? நாளைக்கு சாயந்தரம். ஓ, அந்த அளவுக்கு ஆயிப்போச்சா? இல்லைப்பா, முக்கியமான மீட்டிங் இருக்கு. கலெக்டரை பார்க்கணும். அப்புறம் கணபதி மில்ல வாக்கு சேகரிப்பு. ப்ரெஸ்ஸுக்கு போய் புதுசாக 2 போஸ்ட் வேறு அடிக்கணும். அப்புறம் பணப்பட்டு வடை கொஞ்சம் பண்ணணும். சரி சரி, நீ உன் வேலையை பாரு. கோச்சிக்கலையே. சேச்சே, தேங்க்யூடா. அழகர், நல்லா யோசிச்சு சொல்லு. ஒரு 5 நிமிஷம் கூட ஒதுக்க முடியாதா? முடிஞ்சா முடியும்னு சொல்ல மாட்டேன் தங்கம். ஒரு நிமிஷம் கூட அங்கிட்டு இங்கிட்டு நகர முடியாது. சரி, உனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நான் வச்சிடுறேன். ஒரு நிமிஷம், என்ன கொடுத்து வச்சது அவ்வளவுதான்? ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு புடவை கட்டிட்டு கோயிலுக்கு வந்திருக்கேன். சரி, நீ எப்பயுமே கோயிலுக்கு வரதானே? முட்டாள், புடவை கட்டிட்டு கோயிலுக்கு வந்திருக்கேன்டா. புடவை ஆடல இருக்கியா லைன்ல? ஆண்டல இருக்கேன், லைன்ல தான் இருக்கேன். என்ன திடீர்னு புடவைல? சும்மா தோணுச்சு, கட்டினேன். பையன் காஞ்சு போய் கிடக்குறானே, ஒரு கவர்ச்சியை காட்டி பையன் வாழ்க்கையில ஒரு எழுச்சியை ஊட்டலான்னு பார்த்தேன். சரி, நீதான் பிஸியா இருக்கியே, நான் வச்சிடுறேன். ஐயர் வந்துட்டாரு. ஹலோ ஹலோ ஆண்டல. ஏய், ஆண்டல வந்துட்டேன். ஹீல்ஸ் இருக்கே, நம்ம தான்.
ஆண்டல என்னடா ஆண்டல இத சொல்லதான் இவ்ளோ இழுத்தியா? ஏய் போத வாங்க போற. இப்படி பண்றீங்களேம்மா? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா? எப்படி பண்ணாங்க? சத்தியமா சொல்றான்டல, சட்டுன்னு உன்னை புடவையில பார்த்ததும் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. நிஜமா ஆண்டல? புடவையில நான் எப்படி இருக்கேன்? எப்படிடா இருக்கேன்? ம். ஏய் வாய் திறந்து பதில் சொல்லு. நான் எப்படி இருக்கேன்? வெறித்தனமா இருக்காண்டால, தாறு மாறு, செம்ம மாசு. ஐயோ அம்மா அப்பான்னு இருக்க. இப்படிதான் உங்க ஊர்ல ஃபீல் பண்ணுவாங்களா? ஆண்டல, என் பட்டுக்குட்டி, என் மொசக்குட்டி, என் ஆட்டுக்குட்டி, ம். என் கண்ணு குட்டி. ஐயோ முடியல செல்லம், முடியலடா செல்லம். கத்தி எடுத்து சதக்குன்னு ஒருத்தன் குத்துனா கோர்வையா பேச வரும். ஐயோ அம்மா அப்பான்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரிதான் உன் அழகு. பா சதக்குன்னு குத்தி கிழிக்குது. போதும் போதும். எப்படிடா வெக்கப்படுற அளவுக்கு புகழ்றீங்க? ஆண்டல, யூஆர் அமேசிங் ஆண்டல. சரி சரி நீ கிளம்பு. எங்க? தேர்தல் வியூகம் அமைக்க வேண்டாம்? சீச்சே, கணபதி மில்லுல போய் வாக்கு சேகரிக்க வேணாம்? அப்படி நீ இருக்கா என்ன நம்ம ஊர்ல? ஓ ஏதோ பணப்பட்டு வாடன்னு சொன்ன. பணம் வேணும்னா நான் வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போயிட்டேன். நாம எதுக்கு போய் கொடுத்து? எங்க அப்பாவை ஏதோ லாக் பண்ணுன்னு சொன்ன. அப்பாவை வேணாம், பொண்ணதான் லாக் பண்ணணும். அப்போ நீ போக மாட்ட. நீ புடவை கழட்டுற வரைக்கும் நான் போக மாட்டேன். எதுக்கு? இல்ல, நீ புடவையை கழட்டிட்டு வேற ட்ரெஸ் போடுற வரைக்கும் நான் புடவையில ரசிச்சிட்டு இருப்பேன்னு சொல்ல வரேன். ம். சரி வந்த வேலையை கவனிக்கலாமா? வந்த வேலையை நாங்க கவனிச்சுட்டு தான் இருக்கோம். ஏய் அது இல்லடா, சாமி கும்பிட போக வேணாமா? ஆண்டல, ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? ம். Let's take a selfie புள்ள. Give me a உம்மா உம்மா. ஏய் இல்ல பாட்டுமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆண்டாளு, அண்ணே நானே கூட்டு போய் மறியல விட்டுறவா? எதுக்குன்னு தேவையில்லாம இவ்வளவு தூரம் வந்துட்டு? பஸ் இருக்குல்ல, நான் பஸ்லயே போய்க்கிறேன். இல்லப்பா, நீ ஒன்றும் பெருசா வேலை இல்லை, அதான். எனக்கும் ஒன்றும் வேலை இல்ல. 10:30 மணிக்கு அங்க இருந்தா போதும். நிறைய டைம் இருக்குல்ல, நான் பொறுமையா பஸ்லயே போய்க்கிறேன். இல்லண்ணே, எலெக்ஷன் அதுன்னு உனக்கு வேற வேலை இருக்கும். நீ அதை கவனி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. என்னன்னு அப்படி பாக்குற? ஒன்றும் இல்லைப்பா. இல்ல, நீ என்னமோ யோசிக்கிற. என்னன்னு சொல்லுண்ணே. நீ அப்படி தலையாட்டினா ஒண்ணும் இல்ல நான் நம்பிடுவேனா? என்னமோ இருக்கு. என்னன்னு சொல்லுண்ணே. ஒன்றும் இல்லைப்பா, எலெக்ஷன் வருதுல்ல, நம்ம சும்மா இருந்தாலும் மற்றவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. புரியலண்ணே. இல்லைப்பா, ஆரிச்சாமி சைட்லேருந்து ஓட்டு வாங்குறதுக்காக நம்மளை பற்றி ஏதாவது சொல்லித்தானே ஆகணும். அப்பாவை பத்தி சொல்ல என்னென்ன இருக்கு? அப்பாவை பத்தி தப்பா சொன்னா கூட அவங்க பொய் சொல்றாங்கன்னு தான் நினைப்பாங்க. அதை யாரும் நம்ப மாட்டாங்கண்ணே. அது ஆரிச்சாமிக்கே நல்லா தெரியுமே. அதனாலதான் ஐயா பற்றி எந்த மேடையிலும் திட்டுறதே இல்லை. அதுக்கு பதிலாக என்னையை பிடிச்சி திட்டுறேன். குடியாரையும் பொறுக்கி ரவுடின்ட்டு. அவன் வீட்டில் இருக்க பிள்ளைவே கரெக்டனால ஒழுங்காக வளர்க்க முடியல, அவர் எப்படி மற்றவங்களுக்கு புத்தி சொல்லுவாருன்றேன். இதெல்லாம் சொல்லியா ஓட்டு கேட்பாங்க? கேட்குறானே. ஆண்டாளு, இதெல்லாம் உன்கிட்ட எதுக்கு சொல்கிறேன்டா, இந்த மாதிரி வேற ஏதாவது சொல்கிறதுக்கு அவனுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்துடக்கூடாது பாரு. புரியலண்ணே. இதை விடு. சரி, அழகரா பாத்தியா? இல்லண்ணே. நடுவில் அவனை நீ பார்க்கவே இல்லையா? ஒரே ஒரு தடவை கோயிலுக்கு போனப்ப பார்த்தேன். பெருசா எதுவும் பேசிக்கல. என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டேன், அவ்வளவுதான். எதுக்கு நான் இப்ப கேக்குறேன்? இல்லை, எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நீ மாப்பிளோட வண்டியில் போகாமல் இருக்கிறது தான் நல்லது. இல்ல நான் போலண்ணே. ஒன்றும் தப்பு இல்லை.
ரெண்டு பேரும் மனசில் எந்த வித்தியாசம் இல்லாமல் தானே பழகுறீங்க. இல்லை, பார்க்குற வகையில் அப்படி பார்க்க மாட்டாங்கல்ல. ஏதாச்சும் கதையை கட்டி விட்டுருவாங்க. முன்னாடியாச்சும் மூலையில் உட்காந்து பேசுவாங்க. இப்போ எலெக்ஷன் நேரம் முடிறதுனால மைக்கு கட்டி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இந்த விஷயம் ஐயாவுக்கு தெரிஞ்சால் தேவையில்லாமல் டென்ஷன் ஆவார். புரியுதுண்ணே. இல்லை, நான் தப்பாதுன்னு சொல்லிடலையே. இல்ல, எனக்கு புரியுது. நான் பார்த்து நடந்துக்கிறேன். ஒன்றும் இல்லைப்பா, நீ பேசி பழகிற ஒரே ஒரு ஆள் மாப்பிள்ளை மட்டும்தான். நீ அதை மட்டும் தவிர்த்துட்டாலே போதும். சரிண்ணே. அண்டாலு, என்னதான் மாப்பிள்ளையாக இருந்தாலும் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அவனை பார்க்கக்கூடாதுன்னு நான் பல்ல கடிச்சிட்டு தான் இருக்கேன். பாவம், அவனுக்கும் கஷ்டம்தான். ஆனாலும் அதை அவன் புரிஞ்சுக்கிட்டு தள்ளித்தான் நிற்கிறான். உன் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பா. சரிண்ணே. வரேப்பா. சரிண்ணே. சத்தி, சரி, வண்டி வரும்.